செவன்த் சம் பார்க்கலாம். செவன்த் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் அ ட்ரையாங்கிள் பாசிபிள் வித் த ஆங்கிள் 90 90 அண்ட் 0 டிகிரி ஒய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு 0 டிகிரின்னு வச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கொண்டு வர முடியாது. ஸோ எ ட்ரையாங்கிள் cannot have more than one ரைட் ஆங்கிள். ஸோ ஒரு ரைட் ஆங்கிளை தாண்டி நமக்கு ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இங்கே 90 டிகிரின்னு ஒரு ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு இருக்க முடியும். ஸோ இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரி நமக்கு 90 டிகிரி வராது. சரியா? ஸோ இதுக்கு நமக்கு பாசிபிள் இல்லை. ஸோ எ ட்ரையாங்கிள் cannot have more than one ரைட் ஆங்கிள்னு சொல்லி நம்ம செவன்த்து சம்மை கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது எயித்து சம் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ ஒய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எவ்ரி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் அன் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னாலே 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை நம்ம அது எல்லாமே நமக்கு ஒரு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா ரெண்டு சைட்ஸ் எடுத்துட்டோன்னா நமக்கு ரெண்டு சைடை பார்த்தா 2 சைடு நமக்கு ஈக்குவலாக பாசிபிளாக இருந்ததுனாலே அது ஐசோசிலஸ் தான். சரியா? இப்போ இங்கே 3மே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே அதை நம்ம ஐசோசிலஸ்னுமே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம ட்ரூன்னு சொல்லிக்கலாம். இன் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளில் நமக்கு 2 சைட்ஸுமே ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இட் இஸ் ட்ரூன்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆல் 3 sides are equal in equilateral triangle. Equilateral triangle. It can be isosceles triangle also, which has 2 sides are equal. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த எயித்து சம்முடைய ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்ஷன் பி பார்க்கலாம். ஆப்ஷன் பியில் எவ்ரி ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரல் கிடையாது. எவ்ரி ஈக்குவலேட்ரல் தான் நமக்கு ஐசோசிலஸ். ஓகேவா? எவ்ரி ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஈக்குவலேட்ரல் கிடையாது. ஏன்னா ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளுக்கு டூ இது வந்து சைட்ஸ் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஈக்குவலேட்ரல்னால் 3மே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதை நம்ம ஈக்குவலேட்ரல்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. இங்கே கீழே கொடுக்குறான். பட் எவ்ரி ஐசோசிலஸ் triangle need not to be equilateral. Okay, equilateral. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நாட் ட்ரூ. ஸோ இங்கே அப்படியே ஆப்போசிட். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நம்ம ஐசோசிலஸ் சொல்லலாம், ஆனால் ஐசோசிலஸை ஈக்குவலேட்ரல்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். 9th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஒன் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் இஸ் 70 டிகிரி தென் ஃபைண்ட் த பாசிபிலிட்டிஸ் ஃபார் த அதர் 2 ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஆங்கிள் ஆஃப் த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் வந்து 70 டிகிரியாக இருக்குது அப்படின்னா அதர் ஆங்கிள்ஸ் 2 ஆங்கிள்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 9th சம்மு. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஒன் ஆங்கிள் வந்து 70 டிகிரியாக இருக்குது. ஸோ இப்போ அதர் ஆங்கிள் இப்போ 180 டிகிரி தான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் வரும். இப்போ 1 வந்து 70 டிகிரினா அதை எடுத்துடலாம். அப்போ 110 இருக்குது பேலன்ஸு. 110 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 55 டிகிரின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 55 டிகிரிங்கிற அதர் 2 ஆங்கிள்ஸ் இது வரதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி நம்ம யோசிக்கணும். ஸோ இது ஒரு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னால் நம்ம இந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம். அதாவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திக்கணும். இப்போ இங்கே 70 டிகிரினா ஏன் இன்னொரு 70 டிகிரி நமக்கு வரக்கூடாது? ஸோ அப்போ இதுவுமே ஐசோசிலஸ் தான். அப்போ 2 70 டிகிரி போச்சு அப்படின்னா 180 டிகிரியில் ஸோ பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? 140 டிகிரி போயிருக்கும். இதனுடைய டோட்டல் வேல்யூ 150 டிகிரி. ஸோ பேலன்ஸ் 40 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ 40 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் 70 டிகிரியாகவும் பேலன்ஸ் 2 ஆங்கிள் வந்து 70 டிகிரி 40 டிகிரி. ஸோ இப்படி இருந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்? ஐசோசிலஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் 55 இருந்தாலுமே நமக்கு ஐசோசிலஸ் தான்.
இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிளில் வந்து ஒன்று 70ஆகவும் ஒன்று 40ஆக இருந்தாலும் நமக்கு ஐசோசிலஸ் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், ட்ரா பண்ணி பாருங்கள். இது 70 டிகிரி, இது 55 டிகிரி, இது 55 டிகிரி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவோம்? ஐசோசிலஸ் சொல்லுவோம். இது 70 டிகிரி, ஸோ இது 70 டிகிரி, ஸோ இது 40 டிகிரி. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? ஐசோசிலஸ் சொல்லுவோம். ஸோ ரெண்டு ஆங்கிள் நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளையுமே நம்ம இந்த ஆன்சருக்கு வந்து எழுதலாம். ஸோ அதுதான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த பாசிபிலிட்டிஸ் கேட்குறாங்க. தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ், 55 டிகிரி 55 டிகிரி ஆர் 70 டிகிரி 45 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த 9th சம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். 10th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி த சைட்ஸ் ஆஃப் த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இதில் இருக்கிறதுல வந்து சைட்ஸ் ஆஃப் த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்லாம் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் ஏல 6 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், அடுத்தது 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். ஸோ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஐசோசிலஸ் அந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே நம்ம டக்குன்னு பார்த்துட்டு ஐசோசிலஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் எது ஐசோசிலஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆப்ஷன் ஏல வந்து 6 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். சின்ன இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ ஈக்குவலாக கிடைச்சா நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதால் நம்ம ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஐசோசிலஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஆப்ஷன் பி பார்க்கலாம். இப்போ 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வருது. ஸோ 4ஐ விட இந்த ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் 4ஐ விட இந்த நம்ம எடுக்காத அந்த ஆங்கிள், பெரிய ஆங்கிள் வந்து நமக்கு என்னவாக இருக்குது? பெருசாக இருக்குது. இந்த வேல்யூ தான் நமக்கு பெருசாக இருக்கணும், ஆனால் இங்கே மாறி இருக்குது. இப்போது இதையும் நம்மளால் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு சின்ன வேல்யூ, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 கிடைக்குது. ஸோ 12ங்கிறது 7ஐ விட பெரிய நம்பர். ஸோ அப்போ இதை எடுக்க முடியும், நம்மளால் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஷன் டி 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஸோ எங்கேயும் அகெயின் 8 சென்டிமீட்டர் கிடைக்குது, ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே எழுதிடலாம். ஆப்ஷன் சி can be the sides of an isosceles triangle அப்படின்னு நம்ம இதை செக் பண்ணிவிட்டு எழுதிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த 10th சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம். 11th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டடி த given figure and identify the following triangles. ஸோ இந்த ஃபிகரை நல்லா பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. ஸோ இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா? எஸ், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பிஐயும் சிஐயும் டோட்டலாக பியிலேருந்து சி வரைக்கும் பாருங்கள். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 4 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஆட் பண்ணால் 4 சென்டிமீட்டர். ஸோ பேலன்ஸ் இருக்க ஏபி அண்ட் ஏசி இதுவும் நமக்கு 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஸோ அப்போ 3 சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, பிசி இஸ் ஈக்குவல் டு பிசிஏ வேல்யூ எப்படி இருந்ததுன்னா பிஇ இடி டிஎஃப் எஃப்சி. ஸோ எல்லாமே நமக்கு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஸோ டோட்டலாக 4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பிசியோட கம்ப்ளீட் வேல்யூ நமக்கு 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த பிசியோட கம்ப்ளீட் வேல்யூ நமக்கு 4 சென்டிமீட்டர். ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு இடமே நமக்கு 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏபிசி அப்படிங்கிறது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளுக்கு இப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் வந்து ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ செகண்டு சம்மு. செகண்டில் நமக்கு ஐசோசிலஸ்னாலே ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதில் வந்து நம்ம எதை எடுக்க போகிறோன்னா ஏ பி
இங்கே பாருங்கள், ஏபி அதுக்கப்புறம் சி, ஏபிசி. ஸோ இது நீங்கள் எடுத்து பாருங்கள், ஏபிசியையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇஎஃப், ஏஇஎஃப். ஸோ இதை நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம எடுத்தோம்னாலும் நமக்கு ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஏபியோட வேல்யூ என்னது நமக்கு? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏபியும் ஏசியும் நமக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ ஈக்குவலாக எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னா ஏஇயும் ஏஎஃப்பும் ஈக்குவல். ஸோ இதுவுமே நமக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இதுக்குமே நமக்கு ஏஇயும் ஏஎஃப்பும் ஈக்குவல். அப்போ இந்த 2 சைடு ஈக்குவல்னா இந்த 2 சைடுமே நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரோம். ஸோ அப்போ 2 சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஸோ 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கிறதா நம்ம ப்ரூவ் பண்ணாலே நமக்கு போதும் ஐசோசிலஸ்க்கு. ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஇஎஃப் ஆர் ஐசோசிலஸ். ஓகேவா? அதர் சைடு, கீழே இருக்க சைடு நம்ம பார்க்க தேவையில்லை. 2 சைடை மட்டும் நம்ம பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ஆப்ஷன் பிக்கு. ஸோ அடுத்தது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் என்ன இருக்குன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. இதில் எது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸுமே என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கக்கூடாது, வேறு வேறு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ என்ன மாதிரி எடுக்கலாம்? ஏஇ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஏபிஇ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வரும், ஸ்கேலின் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஇடி. ஸோ இது அதுக்கப்புறம் ஏடிஎஃப். ஸோ அதுக்கப்புறம் ஏஎஃப்சி, அப்புறம் ஏபிடி. ஸோ இந்த ட்ரையாங்கிள். ஸோ அதுக்கப்புறம் ஏடிசி, அதுக்கப்புறம் ஏஇசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாமே நம்மளால் ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம எழுதலாம் என்னென்ன ட்ரையாங்கிள்னு? ஏஇபி. ஓகே, அடுத்தது ட்ரையாங்கிள் ஏஇடி, ட்ரையாங்கிள் ஏடிஎஃப், ட்ரையாங்கிள் ஏடிஎஃப், ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி, ட்ரையாங்கிள் ஏடிடி, ட்ரையாங்கிள் ஏடிசி, ட்ரையாங்கிள் ஏஇசி ஆர் ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் டியில் அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ் கேட்குறாங்க. அக்யூட் ட்ரையாங்கிள்ஸ் தான் எல்லா 3மே 60 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? சாரி 0 to 90 டிகிரிக்குள்ளே நமக்கு இருக்கணும். அதாவது லெஸ் தென் 90 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அதுதான் நமக்கு அக்யூட் சொல்லுவோம். சரி, 3 ஆங்கிளுமே இருக்கணும் அது மாதிரி. ஸோ அதை மாதிரி பார்க்கலாம். ஸோ ஏபி அண்ட் சி. ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுமே நமக்கு என்னது? அக்யூட் தான். பாருங்கள், 90 டிகிரியை க்ராஸ் பண்ணுற மாதிரி எந்த கார்னர்ஸுமே நமக்கு இல்லை. ஸோ அடுத்தது வந்து ஏஇஎஃப். ஸோ உள்ளே இருக்க அந்த ட்ரையாங்கிள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிஎஃப். ஸோ இந்த ட்ரையாங்கிள். அடுத்தது ஏஇசி. இந்த ட்ரையாங்கிள். இதெல்லாமே நமக்கு அக்யூட் தான். ஸோ இங்கே எழுதலாம் ஏபிசி, ஏஇஎஃப், ஏபிஎஃப், ஏஇசி. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். இதெல்லாமே அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். acute or acute angled triangle. ஓகேவா? ஸோ இது வந்து டி ஓடுது. அடுத்தது நம்ம ஈயை ஓடுது பார்க்கலாம். ஈக்கு என்ன கேட்குறாங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள்டு கேட்குறாங்க. அப்டியூஸ் ஆங்கிள்னால் நமக்கு பெருசாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி வர மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏஇபி பாருங்கள். ஏஇபியில் இ வந்து நமக்கு 90 டிகிரியை க்ராஸ் பண்ணியிருக்குது. ஓகேவா? இ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் நமக்கு வரணும். பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை, 90 டிகிரியை க்ராஸ் பண்ணி இப்படி இருக்குது. வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இ இங்கே வந்து பி, இது வந்து ஏ. ஸோ 90 டிகிரியை க்ராஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்டியூஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம்?
ஏபிஇயை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி அந்த சைடு ஏஎஃப்சி இருக்குதுல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டுமே நமக்கு 90 டிகிரியை க்ராஸ் பண்ணியிருக்கு. அப்போது ட்ரையாங்கிள் ஏஇபி ஏஎஃப்சி ட்ரையாங்கிள், இது ரெண்டுமே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆர் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆப்ஷன் எஃப் பார்க்கலாம். இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள்னாலே நமக்கு இந்த இடத்துல டி இடம் பாருங்கள், டியை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரெண்டு சைடுமே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஏடிபியும் ஏடிசியும் நமக்கு 90 டிகிரி வர்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் உள்ளால இந்த ட்ரையாங்கிள் வருதுல்ல ஏடிபி கூட எடுத்துக்கலாம், ஏடிஇயோட இன்னொரு ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே எழுதுறேன்னா பாருங்கள், உங்களுக்கு புரியும். எஃப் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கலாம், ஏடிஇ. அடுத்தது ட்ரையாங்கிள் ஏடிபியோடு எடுத்துக்கலாம், அது ஒரு ட்ரையாங்கிளில். அடுத்தது ட்ரையாங்கிள் ஏடிசி, அடுத்தது ஏடிஎஃப், ட்ரையாங்கிள் ஏடிஎஃப். ஸோ ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அவ்வளோதான் இந்த 11th சம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 12th சம் பார்ப்போம். 12th சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 2 sides of the triangle are given in the table. ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 7 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அதர் சைடு என்னென்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு எனி 3 மெஷர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது 3 நம்பர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு சைடு வந்து 7 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு 4 சென்டிமீட்டர் அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன நம்பர் வருதோ அதை விட சின்ன நம்பராக இந்த நம்பர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, 7 + 4 வந்து 11 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இதை விட கம்மியாக, அதாவது 10 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர், இதெல்லாம் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 11 விட இது வந்து நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு சம். இப்போ இதுவே செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ மூணாவதுமே நீங்கள் 8 சென்டிமீட்டர்னு கொடுக்கலாம். இப்போ 8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இன்னொன்றுமே 8 சென்டிமீட்டர் கொடுத்தா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆகிடும். ஸோ ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்குது, 8 and 8 இருக்குது. ஸோ இப்போ இங்கே இன்னொரு நம்பர் நம்ம கொடுக்கலாம். 7 சென்டிமீட்டர் கொடுக்க முடியுமா பாருங்கள். 7 கொடுத்தோம்னா 8 + 7 நமக்கு 15. ஸோ 15 விட 8 கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. அப்போது 6 சென்டிமீட்டர் நம்ம அடுத்து கொடுத்து பார்க்கலாம். 8ம் 6ம் நம்ம வந்து 14 விட 8 கம்மியாக தான் இருக்குது இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ அப்போ நம்ம 8, 7, 6 நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது தேர்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 7.5 3.5 கொடுத்துருக்காங்க. 7.5 3.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 7.5 3.5னா இன்னொன்று நீங்கள் என்ன கொடுக்கலாம், 3.5 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 3.5 + 3.5 வந்து நமக்கு 7 கிடைக்கும். ஓகேவா? 7ங்கிறது சின்ன நம்பர். இப்போ 3.5 3.5 இப்போ 0 கேரி 1 7.0 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 3.5 கொடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற நம்பர் வந்து இதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7.5 3.5 ஆட் பண்ணுங்கள். 7.5 3.5 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 0 கேரி 1, அப்போ 8 9 10 11. ஸோ 11 கிடைக்கிது. இதை ஆட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கிது. ஸோ 11 விட சின்ன நம்பரை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ 11 விட சின்ன நம்பர்னால் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 9 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சம்மில் வந்து 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து இந்த 14 இருக்கா, ஸோ 14னா இப்போ இந்த 14ஐ விட அதிகமாக வர மாதிரி நம்பர். அப்போ 5 சென்டிமீட்டர் கொடுத்தோம்னா 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 15 கிடைக்கும். அப்போ 15ஐ விட அந்த தேர்ட் நம்பர் கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் அதே மாதிரி இங்கே நம்ம 6 சென்டிமீட்டர் கொடுக்கலாம், அகெயின் இங்கே 7 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு இந்த 14ஐ விட அதிகமான நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்மை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆள் நீங்கள் திங்க் பண்ணுறதை பொறுத்து இங்கே வந்து நம்பர்ஸ் மாறும். ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்தால் நமக்கு ஓகே தான். இப்போ அடுத்தது வந்து 13th சம் வந்து பார்க்கலாம்.
13th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம 13th சம் பார்க்கலாம். 13th சம்மில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு நேம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி வந்து இருக்குது. சரியா? அதை தான் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், தேர்ட் ஆங்கிள் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. இது வந்து தேர்ட் ஆங்கிள். ஓகேவா? தேர்ட் ஆங்கிள் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் அக்யூட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதுவே 90 டிகிரி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இது ரெண்டுமே 90க்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? 90க்குள்ளே தான் நம்பர்ஸ் ஷேர் ஆகிருக்கும் இந்த ரெண்டு ஆங்கிளுமே. ஸோ அப்போ இது வந்து ஆல்வேஸ் அக்யூட் தான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஆல்வேஸ் அக்யூட் ஆங்கிள். செகண்ட் சம் வந்து ஆல்வேஸ் அக்யூட் ஆங்கிள். இப்போ ரெண்டுமே அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் இந்த பேர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே மூணுமே அக்யூட்டாக தான் இருக்கும். அதில் ரெண்டு அக்யூட்டாக இருந்தால் பேலன்ஸ் ஒன்றுமே நமக்கு அக்யூட்டாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள். ஆல்வேஸ் எழுதிக்கலாம், ஆல்வேஸ் அக்யூட் ஆங்கிள். ஓகே, அடுத்தது தேர்டு ஒன். தேர்டில் பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் ரெண்டு ஆங்கிள் வந்து நமக்கு அப்டியூஸாக இருக்குது. ஓகேவா? ரெண்டு ஆங்கிள் வந்து நமக்கு அப்டியூஸாக இருக்குது. க்ராஸாக கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நமக்கு 90 டிகிரி, ஸ்ட்ரைட்டாக இல்லை கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்டியூஸ் ஃபார்ம் ஆகிறனால தான் நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் சொல்கிறோம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு. இதில் இந்த ரெண்டு சைடை பற்றி சொல்கிறாங்க. அக்யூட்டில் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க சைடு வந்து நமக்கு அப்டியூஸ் தான். அப்போ ரெண்டு ஆங்கிள் அக்யூட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நேமே அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பேலன்ஸ் இருக்க சைடு கண்டிப்பாக அப்டியூஸாக தான் இருக்குது. இப்போ அப்டியூஸ் அந்த தேர்டு சம்முடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். அந்த தேர்ட் ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அவ்வளோதான் இந்த 13th சம். ஓகே.